இன்றைய பதிவில் நாம் தரிசிக்க இருப்பது சென்னை பாரிமுனையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பார்க்டவுன் பகுதியில் ராசப்பச்செட்டி தெருவில் அமைந்துள்ள கந்தக்கோட்டம் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோவில். சுமார் 350 வருடங்கள் பழமையான இத்திருத்தலம் திருப்போரூரில் அமைந்துள்ள கந்தசுவாமி திருக்கோவிலுடன் நெருங்கிய தொடர்புடையது. ஆம், திருப்போரூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட முருகப்பெருமானே இங்கு மூலவர் ஸ்ரீ கந்தசுவாமியாக அருள் பாலிப்பது மிக விசேஷமான ஒன்று. மேலும் இங்குள்ள உற்சவர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். ஆகையால் இத்தலம் கந்தக்கோட்டம் கந்தசுவாமி திருக்கோவில் என்றும் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தேவஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. முதலில் இத்தலத்தின் வரலாறு பற்றி பார்ப்போம். பாளையக்காரர் மீது பகை கொண்ட மராட்டியர்கள் அவர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். இத்தருணத்தை பயன்படுத்தி கொண்ட கொள்ளைக்காரர்கள் பொதுமக்களின் வீடுகள், கடைகள் மற்றும் நாட்டில் இருந்த பல கோவில்கள் ஆகியவற்றை சூறையாடி பல விலை மதிப்பு மிக்க பொருட்களை கொள்ளையடித்தனர். இதனால் மக்கள் பஞ்சம், பசி, பிணி ஆகியவற்றால் மிகுந்த துன்பம் அடைந்தனர். அப்போது சென்னையிலிருந்து சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோவிலின் ஆட்சியாளரான பொன்னம்பலத்தம்புரான் என்பவர் தங்களின் கோவில் சொத்துக்களும் கொள்ளையடிக்கப்படுமோ என்று வருந்தினார். அவர் தனது பணியாட்களை அழைத்து சன்னதியில் இருந்த உற்சவ மூர்த்தியை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு வைக்கும்படி உத்தரவிட்டார். மேலும் மூலவரின் கர்ப்ப கிரகம் திரை போட்டு மறைக்கப்பட்டது. அவர் அஞ்சியது போலவே கொள்ளையர்கள் திருப்போரூரில் பல இடங்களில் கொள்ளையடித்தனர். திருப்போரூர் கோவிலிலும் பல பொருட்கள் திருடப்பட்டன. அங்கே கொள்ளையர்கள் கர்ப்ப கிரகத்தின் திரையை நீக்கிய போது அங்கிருந்த மூலவர் முருகப்பெருமான் மாயமாகி அருகில் இருந்த ஒரு புற்றில் மறைந்து போனார். சில காலம் கழித்து திருப்போரூரில் அமைதி திரும்பியது. கோவிலின் உற்சவர் மீண்டும் கோவிலுக்குள் கொண்டு வரப்பட்டு மக்கள் அவரை வணங்கி வர ஆரம்பித்தனர். மக்களின் துன்பங்கள் நீங்கி மீண்டும் நாட்டில் வளர்ச்சி, செல்வச் செழிப்பு ஏற்பட்டன. இருப்பினும் ஆட்சியர் பொன்னம்பலத்தம்புரான் மூலவர் மாயமான காரணத்தால் மிகவும் வேதனை அடைந்து அந்த கவலையிலேயே இறந்துவிட்டார். அவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பை ஏற்ற அம்பலவான தம்புரான் மூலவருக்கு மாற்றமாக மற்றும் ஒரு முருகப்பெருமானின் திரு உருவ சிலையை செய்வித்து கோவிலை புதுப்பினார். இதற்கிடையில் சென்னையில் ராசப்பச்செட்டி தெருவில் வசித்து வந்த கந்தப்ப ஆச்சாரி அங்கிருந்த சர்வசித்தி விநாயகரை தினமும் வழிபட்டு வந்தார். அவரை மக்கள் கந்தப்பண்டாரம் என்று அன்போடு அழைத்தனர். அவரும் அவரது நண்பர் வேலூர் மாரி செட்டியாரும் ஒவ்வொரு மாதம் வரும் கிருத்திகை அன்று சென்னையிலிருந்து திருப்போரூர் கோவிலுக்கு நடைப்பயணமாக சென்று அங்கிருக்கும் கந்த பெருமானை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அப்படி ஒரு கிருத்திகை நாளன்று திருப்போரூர் செல்லும் வழியில் கடுமையான வெயில் காரணமாக இருவரும் களைத்து போயினர். அப்போது திருப்போரூரில் கோவிலுக்கு அருகில் இருந்த புற்றின் அருகில் பெரிய வேப்ப மரம் இருப்பதை கண்டு அந்த மரத்தடியில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது மாரிச்செட்டியார் கனவில் தோன்றிய கந்தப்பெருமான் தான் அந்த புற்றில் வந்த வரலாற்றை கூறி தன்னை சென்னைக்கு எடுத்துச் சென்று தினசரி பூஜை செய்து வழிபடும்படி கட்டளையிட்டார். மாரிச்செட்டியார் தன்னுடன் இருந்த கண்ணப்பன் ஆச்சாரியருடன் இந்த விஷயத்தை கூறினார். அதன் பிறகு இருவரும் அந்த புற்றை உற்று நோக்கிய போது கந்தப்பெருமானின் அற்புத சிலையை கண்டு அதை சென்னைக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கொண்டு வந்த முருகப்பெருமானின் சிலையை கந்தப்ப ஆச்சாரியர் தினமும் வணங்கும் சர்வசித்தி விநாயகர் கோவிலுக்குள் வைத்தனர். கிபி 1673 வருடம், அதாவது பிரமாதீச வருடம் மார்கழி திங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பூர்வபக்ஷ சஷ்டி திதி அன்று ஸ்ரீ கந்தசுவாமி என்ற திருநாமத்தில் முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்தனர். அதை அடுத்து தங்கள் இருவரின் சொத்துக்கள் மற்றும் பொதுமக்களின் உதவியோடு இத்திருக்கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்தனர். இதுவே திருப்போரூரில் குடிகொண்டிருந்த மூலவர் ஸ்ரீ கந்தசுவாமி பெருமான் சென்னை கந்தக்கோட்டத்தில் அவதரித்த வரலாறு.
அடுத்து ஆலயத்தை தரிசிப்போம். ராசப்பச்செட்டி தெருவில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலின் ராஜகோபுரம் 5 நிலைகள் மற்றும் 7 கலசங்களை கொண்டு வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. ஆலயத்திற்கு செல்லும் நுழைவாயிலின் வலது புறத்தில் விநாயகர் அருள் புரிகிறார். நுழைவாயிலை கடந்ததும் அதற்கு பின்புறமாக இடதுபுறம் பைரவர் மற்றும் வலதுபுறம் வீரபத்ரர் காட்சி தருகின்றனர். நுழைவாயிலை கடந்ததும் ஆலய பிரகாரத்தின் இடப்புறம் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள், ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகள், ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளன. நுழைவாயிலை கடந்து சென்றதும் மூலவர் கருவறை மண்டபம் மிக விசாலமாக அமைந்துள்ளது. கருவறை மண்டபம் வடக்கு மற்றும் கிழக்கு நுழைவாயில் என 2 வாசல்களை கொண்டுள்ளது. வடக்கு நோக்கிய வாசல் வழியே சென்றதும் விநாயகர் சன்னதி வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. அவரை அடுத்து சூரியன், வீரபாகு ஆகியோர் காட்சி தருகின்றனர். கருவறை மண்டபத்தின் மைய பகுதியில் மூலவர் ஸ்ரீ கந்தசுவாமி பெருமான் தனது துணைவியர் வள்ளி தெய்வானையுடன் அற்புதமாக கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். மூலவர் சன்னதிக்கு வலதுபுறம் ஸ்ரீ வள்ளி சன்னதி மற்றும் ஸ்ரீ தெய்வானை சன்னதி என மேலும் 2 சன்னதிகள் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளன. மூலவர் சன்னதியை பார்த்தபடி கருவறை மண்டபத்திற்கு வெளியே கிழக்கு வாசலுக்கு முன் பிரம்மாண்டமான கொடிமரம், பலிபீடம் மற்றும் மயில் வாகனம் ஆகியவை உள்ளன. இவற்றை தவிர கருவறை மண்டபத்தில் கிழக்கு நோக்கிய சுந்தரேஸ்வரர் மற்றும் தெற்கு நோக்கிய மீனாட்சி அம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன. மேலும் மண்டபத்தில் சிறிய உற்சவ மூர்த்தியாக சண்முக பெருமான் தனது துணைவியர் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகிறார். மூலவர் கருவறை மண்டபத்தை சுற்றி வலம் வருகையில் கிழக்கு வாசலுக்கு வெளியே அருணகிரிநாதர் சன்னதி உள்ளது. கோஷ்டத்தை சுற்றி வலம் வருகையில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, நாகஸ்கந்தர், பிரம்மசாஸ்தா, மகாலட்சுமி, பிரம்மா, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அருள் புரிகின்றனர். இவர்களை அடுத்து இந்த கோவில் உருவாக காரணமான கந்தப்ப ஆச்சாரியர் என்று அழைக்கப்பட்ட தர்மசிவ ஆச்சாரியர் மற்றும் வேலூர் மாரிச்செட்டியார் தனி சன்னதியில் காட்சி தருகின்றனர். இவற்றை தவிர மண்டபத்தில் சோமஸ்கந்தர் சன்னதி, சிவகாமி சமேத நடராஜர் சன்னதி, நவவீரர்கள் மற்றும் நாயன்மார்கள் சன்னதி ஆகியவை அமைந்துள்ளன. கருவறை மண்டபத்தை அடுத்து அமைந்துள்ள 16 கால் மண்டபத்தில் பிரம்மாண்ட சன்னதியில் உற்சவர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி தன் துணைவியர் வள்ளி தெய்வானையுடன் கிழக்கு நோக்கி அற்புத தரிசனம் தருகிறார். இந்த கோவிலில் சற்று வித்தியாசமாக உற்சவருக்கு எதிரில் மற்றும் ஒரு கொடிமரம் அமைந்துள்ளது. 16 கால் மண்டபத்திற்கு பின்புறம் வசந்த மண்டபம் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தை ஒட்டி ஆலய தீர்த்தமான சரவண பொய்கை அமைந்துள்ளது. மண்டபத்தின் இடதுபுறம் 2 சன்னதிகள் உள்ளன. முதலில் உள்ள சன்னதியில் குளக்கரை விநாயகர் தனது துணைவியர் சித்தி புத்தியுடன் அருள் புரிகிறார். அவருக்கு முன்பு தனி சன்னதியில் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி ஆகியோர் அருள் புரிகின்றனர். இவர்களை அடுத்து நவகிரக சன்னதி, திருக்கச்சி நம்பிகள் சன்னதி மற்றும் திருமுருக கிருபானந்த வாரியார் சன்னதி உள்ளன. மண்டபத்தின் இறுதியில் சரவண பொய்கை குளத்தை ஒட்டி ஸ்ரீ ஞானதண்டாயுதபாணி சன்னதி அமைந்துள்ளது. இங்கு முருகப்பெருமான் ஞான ரூபமாக தனியே நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மேலும் இந்த மண்டபத்தில் பிரம்மாண்ட வாகனங்கள் அமைந்துள்ளன. இவை திருவிழா மற்றும் விசேஷ நாட்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை தவிர பிரசாத கடை மற்றும் புத்தக கடை உள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. கந்தக்கோட்டம் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலம் சிறந்த பிரார்த்தனை மற்றும் பரிகார தலமாக திகழ்கிறது. பக்தர்களை காக்கும் கடவுளான மூலவர் ஸ்ரீ கந்தசுவாமி பெருமானை செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை மற்றும் சஷ்டி அன்று வழிபட்டால் பக்தர்களின் கோரிக்கைகள், பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது இங்கு வரும் பல பக்தர்களின் அனுபவமாக உள்ளது.
அடுத்து இங்கு பக்தர்கள் தங்களது பிரார்த்தனை நிறைவேற எப்படி பரிகாரம் செய்கிறார்கள் என்று பார்ப்போம். பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மூலவர் ஸ்ரீ கந்தசுவாமி பெருமானை மனம் முருக வேண்டி அதன் பிறகு உற்சவர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி பெருமானை வழிபட்டு ஆலய பிரகாரத்தில் உள்ள தீபம் ஏற்றும் மேடையில் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். இதுபோல் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகள் வழிபட பக்தர்களின் கோரிக்கைகள் மற்றும் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக இத்தலத்தில் பக்தர்கள் தங்களது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நோய் நொடிகள் நீங்க, செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறைய, திருமண தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க, வீடு நிலம் தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்க, வேலை வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட முருகப்பெருமானை வழிபட்டு சிறந்த பலன்களை பெறுகின்றனர். திருவிழாக்கள். இங்கு ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம், தைப்பூசம், பங்குனி உத்திர திருக்கல்யாணம், வைகாசி விசாகம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இவற்றை தவிர செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை நாட்கள் அன்று விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 6 மணி முதல் 12:30 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 9:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மற்றும் விசேஷ நாட்களில் காலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை. கந்தசுவாமி திருக்கோவில் சென்னையின் மைய பகுதியான பாரிமுனையில் பார்க்டவுன் பகுதியில் உள்ள ராசப்பச்செட்டி தெருவில் அமைந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 750 மீட்டர், ரத்தன் பாசார் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 300 மீட்டர், பிராட்வே பேருந்து நிறுத்தத்திலிருந்து 800 மீட்டர் மற்றும் பாரிமுனை பேருந்து நிறுத்தத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஆலய முகவரி: கந்தசுவாமி திருக்கோவில், கந்தக்கோட்டம், 44, ராசப்பச்செட்டி தெரு, பார்க்டவுன், சென்னை 6,03,000. போன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.